எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த இடத்திலே என்னுடைய உரையை துவங்குவதற்கு முன்னால் நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். இது போன்ற ஒரு புத்தக திருவிழாவிலே மாவட்ட ஆட்சித்தலைவரும் நானும் மேதகு மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் விழாவை துவக்கி வைத்து விட்டு வந்து குத்து விளக்கை ஏற்றி வைத்து விட்டு வந்து அமர்ந்தோம். அந்த நினைவு என்னுடைய நெஞ்சத்திலே நிழலாடுகின்ற காரணத்தினால் இந்த பதிவு. குத்து விளக்கை ஏற்றி வைத்த பிறகு கேள்வி நேரத்தின் போது உங்களைப் போல ஒருவர் எழுந்து கேட்டார், இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று அப்துல் கலாம் அவர்களிடம் கேட்டார். அடுத்த நொடி அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார், நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்து விளக்கு, அது இந்துக்களினுடைய அடையாளம். அதை ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்துவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மாபெரும் சிறப்பு என்றார். இதை இந்த இடத்திலே குறிப்பிடுவதற்கு காரணம், அடுத்த ஒரு கேள்வியை உங்களைப் போல ஒருவர் எழுந்து இந்த புத்தக திருவிழாவினுடைய சிறப்பு என்ன என்று ஒரு கேள்வியை கேட்டார். அப்துல் கலாம் அவர்களிடம் வட மாநிலத்தை சேர்ந்த IAS அதிகாரி எனக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்ததனால் இதற்கு SP பதில் சொல்லட்டுமே என்றார். நான் சொன்னேன், நீ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும், மசூதிக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு இஸ்லாமியராக இருக்க வேண்டும், தேவாலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கிறிஸ்துவராக இருக்க வேண்டும், புத்தக திருவிழாவிற்கு நீ வர வேண்டும் என்றால் மனிதனாக இருந்தால் மட்டுமே போதும் என்று சொன்னேன். அதுபோல மனிதனை உண்மையான மனிதனாக மாற்றுவது புத்தகங்கள். இந்த புத்தக திருவிழாவிற்கு இந்த கள்ளக்குறிச்சியிலே முதல் நாளிலேயே இவ்வளவு பேர் வந்து அமர்ந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சி. கூட்டம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதற்கு நான் அரசியல்வாதி அல்ல, காவல்துறை அதிகாரி. அதனால் இந்த இடத்திலே எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பை நான் பேச விரும்புகின்றேன். எல்லோரும் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் எல்லோராலும் அப்படி வாழ முடிகிறதா என்றால் இல்லை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதற்கு என்ன வேண்டும்? மாபெரும் சிந்தனையாளர் கன்ஃபூசியஸ் துன்பமற்ற பகலும் இன்பமான இரவுமே மகிழ்ச்சியான வாழ்க்கையினுடைய அளவுகோல் என்று பதிவு செய்கிறார். அதற்கு என்ன வேண்டும் என்று அவரே சொல்கிறார். திடமான உடம்பு, தெளிவான மனது, கூர்மையான அறிவு, தேவையான பொருள், அதாவது தேவையான பணம், அன்பான மனைவி, அறிவுள்ள குழந்தைகள், நிறைவான முதுமை. இதுதான் ஒரு மகிழ்ச்சியான நல்ல வண்ணம் வாழ்வதற்குரிய அளவுகோல் என்று குறிப்பிடுகிறார். இந்த இடத்திலே நான் திடமான உடம்பு என்று சொன்னேன். வாழ்வினுடைய முதலாவது செல்வமும் முதன்மையான செல்வமும் உடல் நலமே. இன்பத்தினுடைய உயிர் கோட்பாடு உடல் நலம். உடல் நலத்தினுடைய உயிர் கோட்பாடு உடற்பயிற்சி. ஒரு மனிதன் தன்னுடைய உடலை மட்டும் வளர்த்து கொண்டு தன்னுடைய மனதை வளர்த்துக் கொள்ளாமலோ, அதாவது அறிவை வளர்த்துக் கொள்ளாமலோ, அல்லது அறிவை மட்டும் வளர்த்துக் கொண்டு மனதை வளர்த்துக் கொள்ளாமலோ அல்லது உடலை வளர்த்துக் கொள்ளாமலோ இருந்தால் அது ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் இருக்கும். அதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய உடலை எப்படி பேணி பாதுகாக்கிறானோ அப்படித்தான் அவனுடைய அறிவையும் பேணி பாதுகாப்பான். ஏன் இவ்வாறு குறிப்பிடுகின்றேன் என்றால், சவுண்ட் மைண்ட் இஸ் இன் த சவுண்ட் பாடி என்று சொல்வார்கள். அந்த உடலை நாம் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாம் அத்துணை பேரும் செல்வத்தை தேடுவதற்காக ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த 60 வயதிலே உட்காரும் போதுதான் நமக்கு தெரியும் உண்மையான செல்வம் என்பதே நாம் இழந்த ஆரோக்கியம்தான் என்று. மனிதன் தன்னுடைய ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல. என்னுடைய வீட்டிலே என்னை தவிர 4 மருத்துவர்கள் மேற்படிப்பு முடித்தவர்கள். நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன், நானே பதிவு செய்கிறேன். ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல, மைதானம் தான்.
1 கோடி ரூபாயை கொடுத்து கூட ஒரு சுண்டு விரலை கூட உங்களால் அப்படியே பெற முடியாது. அத்துணை சிறப்பானது உடம்பு. The true value of anything can be realized only in 2 occasions, before getting it and after losing it என்று சொல்லுவார். நமக்குள்ள உடம்புல இருக்கிற அந்த அருமை நல்லா இருக்கும்போது தெரியாது, அது கெட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஐசியூல இருந்த ஒரு பெரிய மனிதர் டிஸ்சார்ஜ் ஆக போகும்போது பில்ல கொடுத்தோன்னா அழுதார் குலுங்கி குலுங்கி. மிகப்பெரிய மனிதர். ஏங்க பில் அதிகமா பில் இருக்குங்கிறதுக்காக அழுகிறீங்களான்னாரு. அப்படி இல்லைங்க, நான் 1 வாரம் ஐசியூல இருந்ததுக்கு 2 லட்சம் ரூபாய் சார்ஜ் பண்ணிருக்கீங்க இந்த மூச்சை நான் சுவாசிக்கிறதுக்கு, செயற்கை மூச்சின் மூலம் சுவாசிப்பதற்கு. ஆனா நான் 70 வருஷம் வாழ்ந்திருக்கேன் 10 பைசா இல்லாம. இந்த இறைவன் இந்த சுவாசிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இப்படி கொடுத்திருக்காருன்னா நான் நன்றி சொல்லணுமா இல்லையா? அதை நினைச்சு அழுதேன்னாராம். அப்போ நீங்க யோசித்து பாருங்கள், இந்த உடல் எவ்வளவு அற்புதமானது என்று, உடலை பேணி பாதுகாப்பது எவ்வளவு அவசியம் என்று. அது மட்டுமல்ல, எவன் ஒருவன் தன்னுடைய உடலை பேணி பாதுகாக்கிறானோ அவன் ஒழுக்கமாக இருப்பான் என்பது சொல்லப்படாத ஒரு உண்மை. அதையும் மீறி இவ்வளவுலாம் சொன்னதுக்கு அப்புறமும் எனக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இந்த உடற்பயிற்சி செய்வதற்கு எனக்கு நேரம் இல்லை, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு நாம் சொன்னால், விவசாயத்திலே உழைப்பவர்களுக்கு அதை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை. இப்போது அங்கும் உழைப்பு குறைகிறது. ஆனால் உடலை பாதுகாப்பதற்கு நீங்கள் 1 மணி நேரம் செலவு செய்யவில்லை என்றால், கள்ளக்குறிச்சியிலிருந்து நான் மெட்ராஸுக்கு ரொம்ப அவசரமா போறேன், எனக்கு பெட்ரோல் போட கூட நேரம் இல்லை, அவ்வளவு பிஸி நானு அப்படின்னா, உங்களுடைய பயணம் எப்படி பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடுமோ நண்பர்களே, இந்த வாழ்க்கை பயணமும் பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடும். அப்ப என்ன செய்யணும்? குறிப்பா ஒரு வாரத்துக்கு 168 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் உங்கள் உடலுக்காக செலவு செய்தால், அது எதுவாக இருக்கட்டும், நடைப்பயிற்சியாக இருக்கட்டும், ஓட்டமாக இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும், அல்லது யோகாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, 1 மணி நேரம் நீங்க செலவு பண்ணீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 7 மணி நேரம் குறையும். 161 மணி நேரம் உங்களுக்கு சாஸ்வதம். அந்த 1 மணி நேரத்தை நீங்க செலவு செய்யலைன்னா அந்த மீதமுள்ள நேரம் உங்களுக்கு நிச்சயம் கிடையாது. நாம் ஒரு பணத்தையோ ஒரு வேலையையோ எதை இழந்தாலும், ஐயோ எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, அதெல்லாம் இழப்பு அல்ல. இங்க ஓடிட்டு இருக்குல்ல டப் டப் டப்புன்னு, அது என்னைக்கு நிக்குதோ அன்னைக்குதான் உண்மையான இழப்பு. அது ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். பேட்டில் ஆஃப் த பெட் என்று எழுதுவார்கள். காலையிலே யாரெல்லாம் கிராமப்புறத்திலே பொதுவாக காலையில் சீக்கிரம் எடுக்கின்ற பழக்கமுடையவர்கள் நிறைய பேர் இருப்பீர்கள் என்பதை நான் அறிவேன். காலையில யாரெல்லாம் படுக்கையை விட்டு சீக்கிரமா எழுந்திருக்கிறீர்களோ அவர்கள் வாழ்க்கையிலே தோற்றதாக சரித்திரமே இல்லை. இங்கு பிள்ளைகள் கூட பார்க்கிறேன், படிக்கின்ற பிள்ளைகளை. நான் சொல்லுவதுண்டு, 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்று சொல்லுவேன். நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் காவல்துறை அதிகாரி. நாங்கள் எல்லாம் காலையிலே சீக்கிரமாக எழுந்தே பழக்கப்பட்டவர்கள். இதை எதற்காக சொல்கின்றேன் என்றால், நல்ல வண்ணம் வாழ்வதற்கு முதலான அடிப்படை தகுதி என்ன என்றால் உடல் நலம். உடல் நலத்தில் எக்ஸசைஸ் பண்ணா மட்டும் போதுமா? இந்த உணவு என்ன? ஒரு மனிதன் வாழ்வதற்காக உண்டால் உணவே மருந்தாகிவிடும். உண்பதற்காகவே வாழ்ந்தால் மருந்தே உணவாகிவிடும். இப்போ மட்டுக்கு உணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டுமுட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்துடுவாய் என்பர் கவிமணி தேசியம் நாயம். ஒரு அற்புதமான பாடல் அது. நேரம் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பாடலையே சொல்லியிருந்தேன், ரசித்து கேட்பதாக தெரிகிறது. ரொம்ப ஆர்வமா கேட்குறீங்க எல்லாரும். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, அதனை நீ நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே, காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. காலையிலும் மாலையிலும் எவன்லாம் தினம் ஓடிட்டோ நடந்துட்டோ உடற்பயிற்சி செஞ்சுட்டோ வர்றானா அவன் காலை தொம்பிட்டு கும்பிட்டுட்டு எமனே ஓடி போயிடுவானா. ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, கூழையே நீ குடித்தாலும் குளித்த பின்பு குடியப்பா, சுத்த காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பான்னு சொல்லிட்டு போனார்.
அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம எந்த அளவுக்கு இந்த உடலுக்கு நாம் முக்கியத்துவம் தருகிறோம், ஆனால் தர வேண்டும் என்பது. அது மட்டும் இல்ல, சங்க இலக்கிய பாடல்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வியந்து போவீங்க. நிறைய படித்தவர்களை பார்க்கின்றேன், அதனால் இதனை குறிப்பிடுகின்றேன். புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்கிறீர்கள் அல்லவா, அதனால் அறிவு ஜீவிகளிடம் உரையாற்றுகின்றேன் என்று நான் இதனை எல்லாம் குறிப்பிடுகின்றேன். அரும்பு கோணிடில் மலராகும், கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமா, நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம். அரும்பு கோணலா போச்சுன்னா மலரினுடைய மனம் குன்றாதான். கரும்பு கோணலா போச்சுன்னா கூட அதுல இருந்து வெள்ளம் வந்துருமா. இரும்பு கோணிடில் யானையை வெல்லலாமா, இரும்பு கோணல் ஆயிடுச்சுன்னா கூட அது அங்குசமாக்கி யானையை கூட ஜெயிக்கலாமா. நரம்பு கோணி போச்சுன்னா என்னடா பண்ணுவ, நரம்பு கோணிடில் நாம் அதற்கு என் செய்வோம். எப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். அப்படின்னா உடல் எவ்வளவு முக்கியம் பாருங்க. இதை விட திருமூலர் உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம்பர், உடம்பால் அழியின் உயிரால் அடிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்பர். இப்ப எப்படி ஒரு அற்புதமான உடம்பு, அதை பேணி பாதுகாத்துக் கொள்வதிலே நாம் எவ்வளவு அக்கறை செலுத்த வேண்டும். இங்க உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்றேன், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து கல்வி, பணம், அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு உங்களுடைய உடல் நலம். நீங்கள் உயிராக நேசிக்கின்ற உங்கள் பிள்ளைகள் ஐசியூல போய் நம்ம தவறான வாழ்க்கை முறையினால ஐசியூல போய் படுத்துக்கிட்டு அப்பாவுக்கு கால் விரல வெட்டுவாங்களா, காலை வெட்டுவாங்களா, இதய அறுவை சிகிச்சையா, பிபியா அப்படின்னு கண்ணீரும் கம்பளையுமாக வெளியில் உட்காராமல் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் உட்கார்ந்தாரியா அப்படியே இறந்து போயிட்டார், படுத்தாரியா அப்படியே இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லணும்னா இந்த உடற்பயிற்சி வேணும். சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னால நேஷனல் டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒபிசிட்டி பத்தி பேசுறதுக்காக என்ன கூப்பிட்டுருந்தாங்க. இது மாதிரி 2000 பேர் டாக்டர்ஸ். அதுல நான் பேசும்போது சொன்னேன், எக்ஸசைஸ் இஸ் த ஷார்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்ட் அப்படின்னு சொன்னேன். பேசி முடிச்சோன்னா கேள்வி நேரத்தின் போது ஒரு டாக்டர் எந்திரிச்சு கேட்டாங்க, எக்ஸசைஸ் பண்ணா ரொம்ப நாளைக்கு உயிர் வாழலாம்னு நீங்க சொல்றீங்க, ஆனா எக்ஸசைஸ் இஸ் த ஷார்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்ட்னு சொல்றீங்களே சார், எப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எக்ஸசைஸ் பண்றவன்லாம் உட்கார்ந்தாரு செத்து போயிட்டாரு, படுத்தாரு செத்து போயிட்டாருன்னு இருக்கிற வரைக்கும் நல்லபடியா உங்கள்கிட்ட வராம வாழ்ந்துட்டு வீட்டுல இருந்து நேரா சுடுகாட்டுக்கு போயிடுவான். எக்ஸசைஸ் பண்ணாதவங்களாம் பிபி, சுகர், ஹார்ட் அட்டாக்னு வந்து உங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து அங்க ஆபரேஷன் பண்ணிட்டு வீட்டுல இருந்து ஆஸ்பத்திரி வந்து ஆஸ்பத்திரியில இருந்து சுடுகாட்டுக்கு போவான். அதனால அது லாங்கஸ்ட் ரூட், இது ஷார்டஸ்ட் ரூட்னு. இது மாதிரிதான் எல்லா டாக்டரும் ஒத்துக்கிட்டாங்க. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம் தான். சரி, நேரம் கருதி ஒவ்வொன்றுக்கும் ஒரு 5 நிமிடம் மட்டுமே ஒதுக்கி பேசுகிறேன். திடமான உடம்பு, கூர்மையான அறிவு. கூர்மையான அறிவு எங்க கிடைக்கும்? வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை, நூல் என்று நான் சொல்லுவது புத்தகங்களை, நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நாம் புத்தகங்களை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு எல்லாரும் அறிவாளியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பா நினைப்போம். அறிவாளி ஆகணும்னா எப்படி ஆக முடியும்? நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும், நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். ஏன் புத்தகங்களை ஏன் படிக்கணும்? அது படிச்சா அறிவு வருமா? அருமை பெரியோர்களே, கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. அந்த புத்தகங்களை படிப்பதன் மூலமும் அதன்படி நடப்பதன் மூலமும் நாமும் உயர்ந்து நம் வீட்டையும் உயர்த்தி இந்த நாட்டையும் உயர்த்த முடியும். நீ நூலகத்திற்கு போ அல்லது புத்தக திருவிழாவிற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். ஏன்? அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும். புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும். நம்மை அறிந்து கொள்வது எப்படி? மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி? உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி? வாழ்க்கையை அறிந்து கொள்வது எப்படி? போராட கற்றுக்கொள்வது எப்படி? தோல்வியில் துவண்டு விடாமல் இருப்பது எப்படி? வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி? அத்துணையையும் புத்தகங்கள் சொல்லித்தரும். அதுதான் புத்தகங்களினுடைய பெருமை. அதனால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. அறியாமை என்பது வெட்கப்பட வேண்டிய ஒன்று, அறிந்து கொள்ள விருப்பம் இல்லாம அதனை விட வெட்கக்கேடு என்றான் பெஞ்சமின் பிராங்க்லின். அப்படி என்றால் இத்தனை பேர் சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறார்களே, முதுமையை முன்னிட்டு முன்னதாக செய்து வைத்துக் கொள்ளும் பாதுகாப்பு பணிகளிலேயே ஒன்று
கல்வி, படிப்பு சொன்னவர் மகாத்மா காந்தி. இத்தனை பேரும் சொல்லிவிட்டு போயிட்டார்கள். இந்த புத்தகங்கள் என்ன செய்யும்? பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பளினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, கண்ணதாசனுடைய ஒரு வரி, எங்களை போன்றவர்களுடைய ஒரு உரை உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு விடும். அதுதான் இந்த புத்தகங்களினுடைய மாபெரும் சிறப்பு. அதுதான் இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நாம் தான். அது மட்டுமல்ல நண்பர்களே, எல்லோரும் பெரிய மனுஷன் ஆகணும்னு நினைக்கிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்றேன். லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ், தெரியுமா உங்களுக்கு? அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். டுடே a reader, tomorrow a leader. Anyone who stops learning is old. Anyone who keeps on learning not only remains young, my dear friends, but becomes more valuable regardless of their physical capacity. A question was asked, what is the biggest regret in your life was? The talks of superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. நான் உலகத்துல ஒரு பெரிய ஞானி, அறிவாளி, லாரி கிங்னு பேரு. அவன்கிட்ட உன் வாழ்க்கையில நீ சின்ன வயசுல செஞ்ச பெரிய தப்பு என்னடான்னு, எந்த சப்ஜெக்ட கொடுத்தீங்கனாலும் கையில பேப்பர் இல்லாம 1 மணி நேரத்துக்கு மேல பேசக்கூடியவன். அவன்கிட்ட போய் கேட்கிறாங்க, நீ செஞ்ச பெரிய தப்பு என்ன வாழ்க்கையில அப்படின்னு. அவன் சொல்றான், புத்தக திருவிழாவில் புத்தகங்கள் வாங்க வாய்ப்பு இருந்துச்சு, நூலகத்துல புத்தகங்கள் கொட்டி கிடந்துச்சு, நான் படிச்ச கல்லூரியில நூலகம் இருந்துச்சு, அவ்வளவு புத்தகம் இருந்து நான் படிக்காம விட்டாதான்டா நான் செஞ்ச பெரிய தப்புன்னு. எவ்வளவு படிச்சிருக்கலாம்? யார் சொல்றா? உலகத்திலேயே பெரிய அறிவாளியா பேசுறவன் சொல்றான், நான் இன்னும் புத்தகங்களை படிக்காம விட்டதுதான்டா நான் செஞ்ச தப்புன்னு. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? என்ன செய்யணும்? யோசித்து பாருங்க. அந்த அளவுக்கு இந்த புத்தகங்கள் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடும். உங்களுக்காக மட்டும் நான் இதை சொல்லவில்லை, இது அடுத்த தலைமுறைக்கு மடைமாற்றம் செய்ய வேண்டியது. இந்த புத்தக திருவிழா ஒரு தமிழக அரசு நடத்துது. PA ஜெனரல்ல இருந்து, DROல இருந்து, RDOல இருந்து எல்லாரும் இங்க வந்து உட்கார்றாங்கன்னா அது சும்மா இல்ல. இந்த பகுதியிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். மக்கள் அத்தனை பேரும் சாதனையாளர்களாக ஆக வேண்டும் என்றால், சொன்னாங்கல்ல, சாதித்தவன், சாதிக்க விரும்புபவன் புத்தகத்தோடு இருப்பான், சாதித்தவன் புத்தகத்தில் இருப்பான் என்று. அவ்வளவு முக்கியம் அது. இதை புரிந்து கொண்டு படிக்க வேண்டியது நாம் தான். ஏன் இதை இந்த இடத்துல சொல்றேன்னா, இந்த நாடு நலம் பெற வேண்டும் என்றால் பாரதி அழகா சொல்லுவார், எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி, இல்லா வீடு இருண்ட வீடுங்க, படிப்பிலார் நிறைந்த குடித்தனம், நரம்பில் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடுங்க, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம், நெறிகாணாமல் நின்றபடி விழும். இது பாரதிதாசன். ஊர்ல பாத்தீங்கன்னா வாழ்ந்து கட்டம வீடுன்னு இருக்கும். புள்ள பெரிய வசதின்னு நினைச்சுக்கிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பணக்காரன் இல்ல, அம்பானி அதானி மாதிரி நினைச்சுக்குவாங்க. புள்ள அப்பாட்ட பணம் இருக்குன்னு படிக்க மாட்டான். நெறி காணாமல் நின்றபடி அடுத்த தலைமுறையில விழுந்துருமா. ஏழை பிள்ளையா இருப்பான், படிப்பான், ஆலமரத்தை போல விழுது விட்டு வளருமா. அதனாலதான் பாரதி சொல்லுவாரு, எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று, பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று, இன்புற்றார் என மற்றோர் இயம்பிட கேட்டிடல் என்னாலோ. தமிழ்நாட்டில் எல்லாரும் அறிவாளியா இருக்கான், படிச்ச அறிவுள்ளவனா இருக்கான்னு மற்ற ஸ்டேட்ல உள்ளவன் அல்லது மற்ற நாட்டில் உள்ளவன் பார்த்து அதிசயிக்கிறது எந்த நாளோ அதுதான்டா நன்னாள் சொன்னது பாரதி. அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல நாள் வர வேண்டும் என்றால் மக்கள் அனைவரும் அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றால் வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்த தலைமுறை அறிவுடையதாக மாற வேண்டும் என்றால் நீங்க படிக்கிறத, நீங்க புத்தகம் வாங்கிட்டு கொடுக்கறத பார்த்துதான் பிள்ளைகள் படிக்க ஆரம்பிப்பார்கள். அப்படித்தான் இதை நாம் எதிர்கொள்ள முடியும். இந்த புத்தகங்கள் அவ்வளவு முக்கியமானது. கூர்மையான அறிவுங்கிறது இந்த புத்தகங்களில் இருந்து கிடைக்குதுன்னு சொல்றேன். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், இந்த மேடையை பாருங்க, நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க. இங்க DRO உட்கார்ந்துருக்க, இங்க வந்து PA ஜெனரல் இருக்காங்க, இங்க RDO இருக்காங்க, அடுத்து பேச வர்ற பேச்சாளர் இருக்காரு, நான் உட்பட. நாங்கெல்லாம் மேடைக்கு அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம்? எல்லாரும் கோடீஸ்வரர்கள் என்பதால அல்ல, ஒற்றை காரணம்தான். எக்குடி பிறப்பினும் யாவரை ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
யோசிச்சு பாருங்க, உண்மையா இல்லையான்னு. ஒரு ராஜாவா இருந்தா கூட அவன் நாட்டுல மட்டும்தான்டா சிறப்பு. நீ படிச்சுட்டேன்னா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சிறப்பு. ஏன் இவ்வளவு தூரம் நான் ஆத்மார்த்தமா உங்கள்கிட்ட பதிவு செய்யறேன்னா, எங்க அப்பா 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஏழை விவசாயி என்று சொல்லுவாங்க. தம்பி, நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா, படிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் படித்தேன், காவல்துறை உயர் அதிகாரியாக மாறினேன். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இது எதுக்காக இந்த இடத்துல ஞாபகம் வந்து உங்கள்கிட்ட சொல்றேன் தெரியுமா? இப்போ என்னை அறிமுகப்படுத்திய அற்புதமான தமிழிலே அறிமுகப்படுத்திய அந்த பெண் படிக்கும்போது அவர் சொன்னார், காக்கி உடை அணிந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், நிறைய பதக்கங்களை பெற்றார். அதெல்லாம் உண்மைதான். ஆனா இன்றைக்கு உங்கள்கிட்ட நான் இதை எதுக்கு சொல்றேன் தெரியுமா? பணி நிறைவுக்கு பிறகு நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்களிடம் பெற்ற பதக்கம் உட்பட இப்போது என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. ஆனால் என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன். இன்று உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். உண்மையா இல்லையா யோசித்து பாருங்க. படிக்க வேண்டுமா இல்லையா? நம்ம பிள்ளைகள் படிக்க. எவனாவது வந்து படிச்சா பெரிய ஆளடா, படிச்சா மட்டும் என்ன எல்லா வேலையில இருக்கானா சொன்ன தயவு செய்து நம்பாதீங்க. படிக்காதவன் யாரா பெரிய ஆள் நீங்க கேளுங்க. உடனே காமராஜர் படிச்சாராமா. காமராஜர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கல ஒழிய எவ்வளவு புத்தகங்கள் படித்தாருன்னு அவருக்கு தெரியாது. கலைஞர் படிச்சாராமா. கலைஞர் என்னென்னலாம் படிச்சாரு, என்னென்னலாம் எழுதினாரு அப்படின்னு அவனுக்கு தெரியாது. பள்ளிக்கூடத்துல போய் பட்டம் வாங்கலாதான் அவனுக்கு தெரியும். எம்ஜிஆர் படிச்சாராமா. அப்படி சொல்றேன். 10 பேருக்கு மேல சொல்ல முடியாது அவனால. நீங்க வேணா நான் சேலஞ்ச் பண்றேன். ஆனா படித்தவர்கள் கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்தை ஆளுகிறார்கள். இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர் தான் இந்த மாவட்டத்தை ஆட்சி செய்கிறார்கள். படிப்பு தான். அதனால எவனாவது புரியாம வந்து சினிமாவில் இருக்கிறவங்கலாம் வந்து நீ எல்லாம் படிக்க வேண்டாம்டா அப்படின்னு சொன்னான்னா அவன் புள்ள என்னடா பண்றான்னு கேளுங்க. நல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல போய் படிக்க வச்சிருப்பான். தயவு செய்து நம்பாதீர்கள். படித்தால் மட்டுமே இந்த பாரதத்தினால் பாரினை ஆள முடியும் என்று படித்து படித்து சொல்லி மேடையில் இறந்தே போனவர் மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம் தான். அதனால இந்த கல்வியினுடைய முக்கியம். இப்ப வந்து முதல்ல உடல் நலத்தை பத்தி சொன்னேன். அதுக்கப்புறம் கூர்மையான அறிவுக்கு என்ன வேணும்னு சொன்னேன். பணம், தேவையான பணம் அப்படின்னு சொன்னேன். எல்லாருக்கும் பணம்னே முகத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி வருது. இதுல உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். பணம் வேணுமா வேண்டாமா? பணம் எவ்வளவு வேணும்? இது வந்து யாருக்குமே வந்து ஒரு புரியாத புதிதாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம பொது புத்தியில என்ன சொல்லி வளர்த்துட்டாங்கன்னா, தவறான வழியிலே பணம் சம்பாதிக்கின்ற அரசியல்வாதிகளும் சர்வசாதாரணமா நடிப்பின் மூலமாக கோடி கோடியாக குவிக்கின்ற நடிகர்களையும் பார்த்துட்டு பணம் வச்சிருக்கிறவங்களாம் அயோக்கிய, தப்பா சம்பாதிச்சிருப்பான் அப்படிங்கிற ஒரு பொது கருத்து இருக்கு. தயவுசெய்து அதை நம்பாதீர்கள். உங்களுக்கு நான் வாழ்க்கை மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு என்ன தேவை என்பதை ஆத்மார்த்தமாக அறிவுபூர்வமாக உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வள்ளுவர் சொல்றாரு, செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனினும் கூறியது இல். என்ன அர்த்தம்னா, பொருளை செய்டா, பணத்தை குவி. அந்த பணம் தான் உன்னுடைய எதிரியை, அவனுடைய திமிரை அறுப்பதற்கு அதை விட கூர்மையான வாழ் ஒண்ணு இல்லை. யார் சொல்ற? திருவள்ளுவர் சொல்றார். அது மட்டும் சொல்லல, இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. இல்லாதவனை பார்த்து எல்லாரும் எள்ளி நகையாடுவான்டா. உன்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா எல்லாரும் உன்னை சிறப்பு செய்வான். உண்டா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன சொல்றாரு? பொருளல்லாரை பொருளாக்கும் பொருள் அல்லது இல்லை பொருள்ங்கிற. அதாவது ஒரு பொருட்டே இல்லாதவனை கூட அவன் பணம் வச்சிருந்தானா அவனை ஒரு பொருட்டா மதிக்க வச்சிருமா அந்த பணம். அதனால பணம் வேணும், பணத்தை சம்பாதிக்கணும். இப்படி சொன்ன வள்ளுவர் பின்னாடி சொல்றத நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்றார். எப்படி? சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும். சிறப்பான ஒரு குடும்பத்துல ஒருத்தன் பணம் சம்பாதிச்சு பணக்காரனாயி அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும்னா அந்த பணம் உழைத்து முறையான வழியிலே வந்த பணமாக இருக்க வேண்டும். இது வந்து புறநானூறு. வள்ளுவர் என்ன சொல்றாரு? அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படிங்கிற.
உழைச்சு சம்பாரிச்சு அறமான வழியில முறையான வழியில சம்பாரிச்சு கொடுக்கிற இன்பம் வருது, அந்த பொருள் மூலமா கிடைக்கிற இன்பம் வருது, அதுதான்டா உண்மையான மகிழ்ச்சியை கடைசி வரைக்கும் கொடுக்கும். அதனால சம்பாதிக்கிறத முறையான வழியில இத சொல்றது வள்ளுவர். அதோட நேரத்தில் அவரு ஈன்றாள் பசிகாண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பெற்ற தாய் பசியோட இருந்தா கூட தப்பான முறையில பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்காத. ஏன்னா அழக்கொண்ட செல்வம் அழப்போம். ஒருத்தனை அழுக வச்ச பணத்தை நீ சம்பாதிச்சன்னா அது ஒன்னு அழுக வச்சுட்டு தாண்டா போவோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. நினைச்சு பாருங்க, பணம் வேணும், அதை முறையான வழியில சம்பாதிக்கணும். அற்புதமாக ஆபிரகாம் லிங்கன் தன் பிள்ளை படிக்கின்ற பள்ளிக்கு ஒரு கடிதம் எழுதினார், உலக புகழ்பெற்ற கடிதம். அதுல ஒரே லைனை மட்டும் சொல்ற நேரம் கருதி, உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட சிறந்தது என்பதை என்னுடைய பிள்ளைக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள் என்று எழுதியவன் அமெரிக்காவினுடைய முன்னாள் ஜனாதிபதி. அப்ப நினைச்சு பாருங்க, பணம் வேணும், அதை எவ்வளவு முறையா சம்பாதிக்கணும். நம்ம இலக்கியம் என்ன சொல்லுது தெரியுமா? அசந்து வியந்து போவீங்க. ஏன் படிக்கணும்னு சொல்றேன்னு கேளுங்க. உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வம் உழைப்பில்லாத செல்வம், ஒழுக்கம் இல்லா உயர் பேர் அறிவும். ஒழுக்கம் இல்லாத அறிவு உங்களுக்கு புரியும், அர்த்தம் சொல்ல வேண்டியதில்லை. மனச்சான்றில்லா மனமகிழ் போகமும், மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும், தியாகம் சிறிதிலா இறை வழிபாடும், நெறியில் நீங்கிய வாணிபம், கொள்கையில்லா அரசியல், இவை அனைத்தும் வீணே 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 என்பதை பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லித்தாருங்கள் என்று நம் இலக்கியம் சொல்லுது. அப்படின்னா பணம் வேணும், அந்த பணத்தை முறையா சம்பாதிக்கணும். ஏன் பணம் வேணும்? The richest man in Babylon, படித்தவர்கள் இருக்கிறதுனால இங்கிலீஷ்ல சொல்லிட்டு தமிழ்ல சொல்ற 2 லைன். Money is the medium by which the earthly success is measured. பணத்தை வச்சுதான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில வெற்றியானவனா தோல்வி அடைஞ்சவனாங்கிறத இந்த உலகம் தீர்மானிக்கிறது. அது ரைட்டா தப்பாங்கிறதுலாம் வேற, அதான் அளவுகோல். ஏன்? மணி மேக்ஸ் தி என்ஜாய்மெண்ட் ஆஃப் தி பெஸ்ட் த எர்த் ஆஃபர்ட். இந்த உலகத்துல மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறதை எல்லாம் பெரிய பள்ளியில படிக்க வைக்கணும், பெரிய கல்லூரியில் படிக்க வைக்கணும், வெளிநாட்டுல படிக்க வைக்கணும், பிசினஸ் கிளாஸ்ல போகணும். என்ன நீ விரும்பினாலும் அதெல்லாம் செய்யறதுக்கு பணம் தேவைடா. அந்த பணத்தை நீ செய்ய, ஆனா அந்த பணத்தை முறையான வழியில செய்ய. அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு என்ன வழிங்கிறதையும் சொல்றான். Money is plentiful, those who knows the simple laws which governs its acquisition. பணத்தை குவிக்கிறதுக்கு பெரிய கஷ்டம்லாம் இல்ல, அது ஒரு சிம்பிள் லா. அதோட அவன் நிறுத்தல. Money is governed by the same laws which controlled it 2000 years back. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன சட்டங்கள் இருந்துச்சோ, விதிமுறைகள் இருந்துச்சோ, அதாண்டா இன்னைக்கு இருக்கு. அது என்னன்னு கேட்டா, சேமித்து வாழ பழகிவிட்டால் அவன் பணக்காரனாவதை யாராலும் தடுக்க முடியாது. சேமிக்காமல் வாழ்ந்தால் அவன் ஏழையாவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. வர்ற வழி செல்வம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும் போற வழி அதை விட சின்னதா இருந்தா நீ பணக்காரன் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ நம்ம என்ன எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல. அது அந்த காலத்துல உள்ளது அந்த புக்கில் எழுதுறான். பாபிலோன் நகர வீதியில நேபுகாத் நேச்சார் இருக்கும்போது தங்க காசுகள், அப்பெல்லாம் கரன்சி நோட்டு கிடையாது, தோல்ல போட்டுட்டு வியாபாரத்துக்கும் படிப்புக்கும் அப்படியே அலைவாங்களாம். அப்ப போகும்போது அவன்லாம் நினைப்பானா, எப்படா சம்பாரிச்சோன்னு கேட்டா அவன்லாம் சொல்லுவானா, 10 தங்க காசை ஒரு நாளைக்கு சம்பாரிச்சு ஒரு கூடையில போட்டுட்டு அடுத்த நாள் 9 தங்க காசு எடுப்பானா, இல்லைன்னா 8 தங்க காசு எடுப்பானா. இப்படியே போட்டுக்கிட்டே வந்தா பின்னால மிகப்பெரிய ஒன்றாயிடுமா. பணத்தை சம்பளத்துக்காக வேலை செய்யறவன் ஏழைங்க, பணத்தை தனக்காக ஒருத்த வேலை செய்ய வச்சானா அவன் பணக்காரன். சிம்பிள். தன்னுடைய சம்பாத்தியத்தை தனக்கு வருமானம் தரக்கூடிய சொத்திலே ஒருத்தன் முதலீடு செய்து கொண்டே வந்தால் அவன் பைக்கு பணம் வரும். பணம்னு நினைச்சுக்கிட்டு கடல்ல எல்லாத்தையும் வாங்கி அதை சொத்துன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான்னா சம்பாதிக்கிற பணத்துல அவன் சட்டப்பையில இருந்து பணம் போகும். உங்களுக்கு சொல்றேனே, கூட்டத்துல நானே இறையன்பு சார்லாம் சொல்றது உண்டு. 1 to 5 என்ன தெரியுமா? அது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது,
2 குழந்தைங்களை பெற்றுக்க வேண்டியது, ஒரு 3 பெட்ரூம் வீடு பேங்க்ல லோன் போட்டு இஎம்ஐல வாங்கிக்க வேண்டியது, அது பேங்க்காரன் சொத்து, நம்ம வீடு இல்லைன்னு தெரியாது. ஒரு 4 வீலர் காரு, அதுவும் இஎம்ஐல வாங்கிக்க வேண்டியது பேங்க் லோன்ல. இந்த வாங்கின வீட்டுல என்ன பொருட்கள்லாம் வேணுமோ சோபா செட்ல இருந்து கிரெடிட் கார்டு வாங்கி அதுல வாங்கி போட்டுக்க வேண்டியது, ஒரு 5 டிஜிட் சம்பளம் வாங்கிக்க வேண்டியது, வாழ்க்கை பூரா இஎம்ஐ கட்டியே செத்துற வேண்டியது. இதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல இந்த வாழ்க்கை. ஆரம்பத்திலேயே இதெல்லாம் வேண்டும் என்று நினைக்காமல் பணத்தை சிறுக சிறுக சேர்த்து பெரிய முதலீடுகள் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அதுல இருந்து வருமானம் வர்ற மாதிரி நீங்க ரிட்டையர்ட் ஆகும்போது இப்ப என்ன சம்பாதிக்கிறீங்களோ, ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சேர்த்து வைத்திருக்கிற பணத்தை முதலீடு செய்த இடத்திலிருந்து இந்த பணம் வரும்படியாக நீங்கள் செய்து கொண்டால் நீ தாண்டா வாழ தெரிஞ்சவன், அதாண்டா பினான்சியல் நாலெட்ஜுங்கிறோம். கிராமப்புறத்துல புத்தக திருவிழாவில் இந்த பணத்தை பத்தி நான் பதிவு செய்யறதுக்கு அர்த்தம் உண்டு. தவறான வழியில பணம் சம்பாதிக்கிறான்ல, அதை பத்தி என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா இலக்கியத்துல? இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பம், பின்னர் அதனை பேணுதலும் துன்பம், அன்னது அழித்தலும் துன்பம், அந்த பிறர்பால் இழத்தலும் துன்பமே. கோடி கோடியா சேர்த்து இன்கம் டேக்ஸ் காரன் வந்து அள்ளிட்டு போயிட்டான்னா ஒரு நாளைக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்லாம இருப்பான். ஆனா வெளியில ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுவான். உண்டா இல்லையா? நீங்க பாருங்க. சரி, பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைக்கும். யாரால நம்மளால புதைச்சு வைக்க முடியுமா? நமக்கு இன்னைக்கு நாளைக்கு என்னங்கிறதுலே ஓடும். பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைக்கும் கேடுகெட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயினபின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம். ஏடா நீ செத்து போயிட்டனாக்க நாளைக்கு இப்படி புதைச்சு வச்சுட்டு போற பணத்தை யார் அனுபவிப்பாங்க? இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, we are coming with nothing, we are going with nothing. In between we are fighting for everything. People wants everything permanent for the temporary life. பாங்க, நிலையில்லாத வாழ்க்கைக்கு நிலையான செல்வம்னு எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருக்கானு உங்களுக்கு தமிழ்ல சொன்னா புரியும்னா, பாரதிதாசன் அழகா சொல்லுவார், இயற்கை அன்னை படைத்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா, உனது எனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா, உனக்கு முன்னே இருந்த நிலம் ஊருக்காக கொடுத்த நிலம் உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் சிரிக்குமடா. என்ன அர்த்தம்னா, இந்த வீடு என்னது, இந்த நிலம் என்னது அப்படின்னு புலகாங்கிதப்படுறோம்ல, அந்த நிலம் நம்மளை பார்த்து சிரிக்குமா? முட்டாப்பையில நான் முதல்ல வேற ஒருத்தனதா இருந்து இப்பதான்டா உன்கிட்ட வந்திருக்கேன், நீ கொஞ்ச நாள்ல போயிடுவேன், ஆனா நான் அங்கதான் இருப்பேன், நான் நாளைக்கு இன்னொருத்தன் ஆயிடுவேன், என்ன பார்த்து ஒண்ணுதுங்கிறியடா, நீ தாண்டா என்னது, நீ என்னிட்டு தான் வரணுமா? எப்படி எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க பாரு. இத ராபின் சர்மாவும் கண்ணதாசனும் சொல்றத சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். கண்ணதாசன் சொல்லுவாரு, 6 ரூபாய் சம்பளத்துக்கு நான் காரைக்குடியில மளிகை கடையில பொட்டணம் அடிச்சிட்டு இருப்பேன். அவரை மாதிரி உண்மையை அப்படியே சொல்றது யாராலையும் முடியாது. அப்படியே சொல்லுவாரு, மானுட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு பதிவு செஞ்சோம். இன்னைக்கு வரைக்கும் கண்ணதாசனை பேசாம எவனும் பேச முடியாது. அப்போ தன்னை பத்தி கண்ணதாசன் என்ன சொன்னார் தெரியுங்களா? தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்றுதான் தாயென்று மாண்டு போனாள். இந்த பிள்ளையை எதுக்குடா பெற்றோம்னா அவங்க அம்மா செத்து போயிட்டாங்களாம். தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தணலிலே வெந்து போனான். ஊன் பெற்ற உடம்பிலே உயிர் தந்த இறைவனும் உயரத்தில் ஒளிந்து கொண்டான். தமிழன்னை மட்டுமே உதிரத்தில் என்றுமே உறவாக வந்து நின்றாள். இந்த தமிழ்னால தாண்டா நான் வாழ்றேன். அப்படி சொன்ன கண்ணதாசன் சொல்றாரு, 6 ரூபாய் சம்பளத்துக்கு காரைக்குடியில பொட்டலம் அடிச்சிட்டு இருந்தேன், 100 ரூபாய் சம்பாதிச்சாதான் நம்ம வாழ முடியும்னு நினைச்சு கையில ஒரு கருப்பு பெட்டியோட கண்ணகி சிலைக்கு கீழே போய் சென்னையில படுத்திருந்தேன். காவல்துறை அதிகாரி வந்து தட்டி எழுப்பினான். அவர் சொல்றது அப்படியே சொல்றாரு. முழிச்சு பார்த்தேன், என்னடா முழிக்கிறேன்னு கேட்டான். தூங்கணும்னு எழுக்கணும், முழிச்சா என்னையா பண்ணுவான்னு கேட்டேன். உடனே சரின்னு சொல்லிட்டு கோடம்பாக்கத்துக்கு போனேன். நான் கதை எழுதுறதுக்காக போனேன். அங்க உனக்கு பாட்டு எழுத தெரியுமான்னு கேட்டான். நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கிறீங்க, அதனால சொல்றேன். பாட்டு எழுத தெரியுமான்னு கேட்டான். ஓ எழுத தெரியுமே அப்படின்னா. என்ன பொழைச்சாகணும், என்ன பேர்ல எழுதுறீங்க அப்படின்னா. அப்பதான் முதலா கண்ணதாசன்ங்கிற பேர்ல எழுதுறேன்னு எல்லாம் இப்படி சொல்லுவாங்களே, கண்ணதாசன் அந்த தாசன் இந்த தாசன், அதனால கண்ணதாசன்ங்கிற பேர்ல எழுதுறேன்னு. அப்ப அங்க உட்கார்ந்து அந்த பெரிய மனுஷன் சொன்னாரு, ஓ நான் கூட படிச்சிருக்கேன் என்னாரு. ஓ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம்னு நினைச்சேங்கிறாரு. இருந்தாலும் பாட்டை எழுதுனது இல்ல, நீ எழுதுனதை நான் படிச்சேங்கிறான். இது ஒரு புரட்டான உலகம். ஓ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம், நம்ம பொழைச்சிக்கலாம்னு நினைச்சேன்னு எழுதுறாரு. எவனாவது இது மாதிரி எழுதுவான்னு நினைச்சு பாருங்க. அவரு சொல்றாரு, நான் 100 ரூபாய் சம்பளத்துக்கு போனவன் பாட்டு எழுத ஆரம்பிச்சோன்னா 1000 ரூபாய் கொடுத்தான்.
எனக்கு தலகால் புரியல. எப்படியும் லட்சாதிபதியாகி தான் காரைக்குடிக்கு போகணும்னு நினைச்சேன். திடீர்னு பாட்டு எழுதுறதுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தான். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. 1 லட்சம் ரூபா ட்ரெயின்ல ஏறி உட்கார்றாரு. ஒரு படத்தை முடிக்கணும், 4 லைன் எழுதி கொடுத்துட்டு போயா, அப்பதான் என்னால படத்தை முடிக்க முடியும்னு ஒரு தயாரிப்பாளர் போய் ரயில்வே ஸ்டேஷன் நடந்த கதை, நிஜமான பதிவு. அந்த படத்துல ஒருத்தன் குடும்பத்துக்காக உழைச்சவன் உழைச்சு கடைசியா யாரும் கவனிக்காம ரத்த வாந்தி எடுத்து செத்து போற மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு 4 லைன் எழுதி கொடுத்துட்டு போயான்னு கேட்டான். முதல் 1 லட்சம் ரூபா வாங்கினதை சொல்றாரு. அப்ப நான் சிந்திய ரத்தத்தை ஜீரணித்தே ஒரு சொந்தம் வளர்ந்ததம்மா, அந்த சொந்தத்தை நினைக்கின்ற நேரத்திலே என் ரத்தம் சிந்துதம்மா, சித்தம் கலங்குதம்மான்னு எழுதி கொடுத்தாராம். இதுக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தானா. ட்ரெயின்ல போகும்போது நினைச்சாராம், சரி ஒரு பாட்டுக்கு 1 லட்சம் ரூபா வாங்க ஆரம்பிச்சிட்டான். கோடீஸ்வரன் நாய் தான் காரைக்குடிக்கு போகணும்னு நினைச்சாராம். கோடிகள் குவிந்த பின்னும் இந்த மனம் ஆறுதல் அடைகிறதா என்றால் இல்லை, நோட்டடிக்கிற உரிமையையே கேட்கிறது. இதை யார் சொல்றா? கண்ணதாசன் பதிவு செய்யறார். கடைசியா பின்னாடி எழுதுறதா முக்கியம். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. ராபின் சர்மா சொல்வாரு, அமைதியையும் மகிழ்ச்சியையும் இழந்த கோடீஸ்வரர்களால் இந்த இந்தியா நிரம்பிக் கொண்டிருக்கிறது. கோடீஸ்வரனா இருக்கானா, ஆனா அமைதியும் மகிழ்ச்சியும் இல்லையா. அதை சொல்லிட்டு எப்படி சொல்லுவார் தெரியுமா? அருமை நண்பர்களே, மிக அற்புதமான பதிவினை எழுதுகிறான். உங்களுடைய வங்கியிலே இருக்கின்ற வளமான வங்கி கணக்கிற்கும் நலமான உடல் நலத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஊருக்கு நடுவிலே பெரிய வீட்டை கட்டுவதற்கும் வீட்டிற்கு நடுவிலே நல்ல குடும்பம் நடத்துவதற்கும் சம்பந்தமே இல்லை. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, பிபி ஏறின உடம்போட BMW கார்ல அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு விறுவிறுக்க போறதை விட கள்ளக்குறிச்சியில மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்துற புத்தக திருவிழாவுக்கு சைக்கிள்ல வர்றவன் கோடீஸ்வரன். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இனி யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது உண்மையா இல்லையா. இப்படியெல்லாம் சொல்லி வைத்து விட்டு போனவர்கள் நம்முடைய பெரியவர்கள். பணம் வேணும், அதை முறையான வழியில சம்பாதிக்கணும். தப்பான வழியில சம்பாதிக்கிறவன் நிம்மதி இழந்து அமைதி இழந்து செத்து போவான். கெட்ட பேரோட உடல்நலம் குன்றி குடும்பத்தையே இழந்துடுறான். இதெல்லாம் நடக்கிறத கண்ணால பார்த்துட்டு இருக்கோம். எப்படி எல்லாம் நடக்குதுங்கிறத சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு. அடுத்து, அன்பான மனைவி, நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். இப்ப இங்க நிறைய ஆண்களே உட்கார்ந்துருக்கீங்க, அதனால இது அவசியம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஊடகங்கள் ஊதி பெரிதாக்குவதை போல நினைச்சோன்ன டைவர்ஸ், எடுத்த எடுப்புல நாங்க லிவிங் டுகெதர், இப்படிலாம் இந்த ஊடகங்கள் சின்ன திரை பெரிய திரை செல்போன் திரைகள் காண்பிப்பதை பார்த்து கிராமப்புறத்தில் இருக்கங்களாவது அதை நம்பிராம இருக்கணுங்கிறதுக்காக இதை சொல்றேன். 1000 பேரில் 7 பேர் கூட இப்படி செய்வதில்லை. 993 பேர் ஒழுக்கமாக வாழ்கிறார்கள். உட்கார்ந்துருக்க நீங்களே யோசிச்சு பாருங்க, யாராவது அந்த மாதிரி இருக்கீங்களான்னு. ஏன் இதை சொல்றேன்னா, இந்த ஒழுக்கமான வாழ்க்கை முறைக்கும் இந்த குடும்ப உறவுகள் நிலைத்து நிற்பதற்கும் சட்டை தூக்கிட்டு வெள்ளை சட்டை போட்டுட்டு நிக்கிற நம்ம காரணம் இல்ல. ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட வாழ்க்கை முறையினால் பெண்கள் கலாச்சாரம் பண்போடு வாழ்ந்ததனால் எப்படிப்பட்ட அயோக்கியனா ஆண் இருந்தா கூட அதை பொறுத்து கொண்டு அதை புறந்தள்ளி விட்டு குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக இன்று வரை குலையாமல் இருக்கிறது என்றால் அது இந்த பெண்கள் மட்டுமே காரணம். நினைச்சு பாருங்க, உண்மையே இல்லை. உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி, பொன்னை மணந்ததினால் சபையில் புகழும் கூடுதடி, கால சுமை தாங்கி போல மார்பில் இணைத்தாங்கி வீழும் கண்ணீர் துடைத்தாய், அதில் என் விம்மல் தனிந்ததடி, பேருக்கு பிள்ளை உண்டு வெறும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு, ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தன, வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன். மனைவி வேற இருக்கிறதுனாலதான் அங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் விழுந்துடாம இருக்கிறீங்க. இதை ஏன் இந்த இடத்துல பதிவு செய்யறேன்னா, மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலன் நன்மக்கட்பேறு வள்ளுவர் சொல்றாரு. பத்திரிகையில் அடிக்கிறோம். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது பத்திரிகையில் அடிக்கிறோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் அடிக்கிறோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்னா என்னன்னா, ஒருத்தன் நல்ல மனைவி நல்ல குடும்பம் பிள்ளைகளோட ஒருத்தன் வாழ்க்கையில வாழ்ந்தான்னா அந்த வாழ்றவன் வானத்துல உரைகின்ற தெய்வம் இருக்குல்ல, அந்த தெய்வம் வாழுகின்ற வாழ்க்கைக்கு சமமான வாழ்க்கையாக இது இருக்கிறது என்று யார் சொல்றா? வள்ளுவர் சொல்றார். எதுக்காக சொல்றார்?
இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பதிவை சொல்லணும்னு நினைக்கிறேன். அருமை பெரியோர்களே, குடும்பம் என்பது இந்த உலகத்தினுடைய மூலக்கூறு. குடும்பம் என்பது இந்த உலகத்தினுடைய அடிப்படை. ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் அற்ற நிபந்தனையற்ற அன்பு என்பது குடும்பத்தின் மூலமாக மட்டுமே கிடைக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, கொரோனா வந்துருச்சு, எல்லாரும் சாக போறோம்டா பத்திரமா இருந்தா, எல்லாரும் குடும்பம் குடும்பமா வீட்டை பூட்டிட்டு இருந்தோம் ஒழிய வேற யாராவது ஃப்ரெண்டு, உயிரை கொடுக்குற நண்பன், நான் ஆபீஸ் தான் எனக்கு வாழ்க்கையே, எவனாவது போய் அங்க இருந்தோமா? நினைச்சு பாருங்க. பிரைம் மினிஸ்டர் வீட்டில் தான் இருந்தாரு, தனியா தான் இருந்தாரு. எல்லாரும் அப்படிதான் இருந்தோம். மிகப்பெரிய மனிதர்கள் அத்தனை பேரும் குடும்பத்தோட தான் இருந்தோம். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில குடும்பம் எவ்வளவு முக்கியம் என்பது கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த குடும்பம் ஜன்ம ஜன்மமாக வருகின்ற ஒரு பந்தம், தலைமுறை தலைமுறையாக வருகின்ற ஒரு பெரிய உறவு. அதனாலதான் கணவன் மனைவி உறவை, குடும்ப உறவை ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு பதிவு செஞ்சாங்க. எப்படி ஒரு தூக்கணாங்குருவியினுடைய கூடு என்பது அந்த ஒற்றை குருவியினுடைய அறிவோ அனுபவமோ ஆற்றலோ அல்ல, மூதாதைய குருவிகளிடமிருந்து கற்றுக்கொண்டு எந்த மரத்திலே நார் உரிக்க வேண்டும், எந்த மரத்தின் உச்சியிலே கட்ட வேண்டும், நீங்க பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, இயற்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தலைகீழ தொங்கும் அந்த தூக்கணாங்குருவியினுடைய கூடு. கூடி வாழ்வதற்கு ஒரு இடம், குஞ்சு பொறிப்பதற்கு ஒரு இடம் இருக்கும். சுனாமியே வந்தா கூட ஒரு முட்டை கூட கீழே விழுவது. இது எப்படி கத்துக்கிடுச்சது? இதை எதுக்கு இந்த இடத்துல சொல்ற தெரியுமா? நம்முடைய கணவன் மனைவி குடும்ப உறவு என்பது அப்படிப்பட்டது. எடுத்தோன்னு முறிச்சுக்கிறது இல்ல. எப்படி கம்யூனிஸ்ட் ஆட்சி, சோசியலிஸ்ட் ஆட்சி, மன்னர் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி என்று எல்லாவற்றையும் பரீட்சித்து பார்த்த இந்த மக்கள் சுதந்திரமான மக்களால் மக்களுக்காக மக்களிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற மக்களாட்சி முறைதான் சிறந்தது என்று எல்லா நாடுகளும் மக்களாட்சி தத்துவத்தை நம்பி சுதந்திரம் வேண்டும் என்று ஓடுகின்றனவோ அதை நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சிருக்கோம். அதை போல எல்லா விதமான வாழ்க்கை முறைகளையும் பரீட்சித்து பார்த்த இந்த ஆண் பெண் குடும்ப வாழ்க்கை தான் சிறந்தது என்று தேர்வு செய்தார்கள். ஏன் தெரியுமா? குடும்ப வாழ்க்கை என்பது முதியவர்களுக்கு பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஏன் ஆண்களுக்கும் கூட பாதுகாப்பு. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான சமூகத்தில் மட்டும்தான் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படும். சமுதாய சீரழிவு இல்லாமல் நிபந்தனையற்ற பாசத்தோடு இந்த குடும்பம் தலை துவங்கி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இதை நாம் உடைக்க வேண்டும் என்று நினைத்தால், இதை விட நல்லது ஒரு வாழ்க்கை முறையை கண்டுபிடித்துக் கொண்டு உடைத்தால் பரவாயில்ல. இப்ப லிவிங் டுகெதர்னு சொல்றீங்களே, உங்களுக்கு தெரியுமா? லிவிங் டுகெதர்ல ஒருத்தனுக்கு ஒரு புள்ள பிறந்தா அதுக்கு பேர் இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்னு பேர். கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள பிறந்தா அது லெஜிட்டிமேட் சைல்டு. இதுக்கு எல்லா விதமான சொத்துரிமையும் உண்டு, அதுக்கு ஒண்ணும் கிடையாது. 1000 காரணங்களை சொல்ல முடியும் என்னால். அப்படி இருக்கும்போது எவனோ சொல்றதை கேட்டுக்கிட்டு சின்ன சின்ன காரணங்களுக்காக இந்த குடும்ப உறவுகளை உடைத்துக் கொண்டு ஒருவராக வெளியேறுவது குறைபட வேண்டும், குறைய வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். ஆணாதிக்கம் இருக்கக்கூடாது என்பதில் மாற்று கருத்து இல்லாதவன், பெண்ணுரிமையை பற்றி நான் PhD முடிச்சவன். நான் சொல்றேன் இந்த குடும்ப உறவுகள் அவசியம். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க யோசித்து பாருங்க, நிபந்தனையற்ற அன்புங்கிறது எங்கிருந்து கிடைக்கும்? நான் இது இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த குடும்ப உறவுகளை உடைத்துக் கொண்டு வெளியேறியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகி, தன் பிள்ளையினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகி, மறுமணம் என்ற ஒரு வட்டத்திற்குள் நுழைய நினைத்து அதுவே நெருப்பு வட்டமாக மாறி வானலிக்கு தப்பி அடுப்பில் விழுந்த கதையாக, கண்ணீரும் கம்பளையுமாக காவல் நிலையத்தில் இடம் வந்த பல பேரை நான் அறிவேன், காவல்துறை உயர் அதிகாரியாக. இதெல்லாம் ஏன்? அமெரிக்கால பேசி முடிச்சுட்டு நான் இங்க வர்றேன், பேசி முடிக்கும் போது நடந்ததையும் பேசி முடிச்சுட்டு வரும்போது நடந்ததையும் சொல்றேன். ஹூஸ்டன்கிற ஒரு நாட்டில் பேசினா அதுல ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க. அப்போ ஒரு வெள்ளை அமெரிக்க தாய், தமிழ்ல சொல்றவங்க ஆங்கிலத்தில் கேட்டதை எழுந்து என்கிட்ட கேட்டாங்க. ரொம்ப ஆர்வமா கவனமா குண்டூசி விழுந்தா கூட சத்தம் கேட்கிற மாதிரி கேட்குறீங்க. நல்லதொரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்கு நன்றி. அதனால இந்த இடத்துல அந்த அம்மா என்கிட்ட கேட்டாங்க, அமெரிக்காவுக்கு இந்தியாவிலிருந்து வர்ற எல்லாரும் ஒழுக்கமாகவும் உன்னதமானவர்களாகவும் கடுமையான உழைப்பவர்களாகவும் பெற்றோர்களை பேணி பாதுகாப்பவர்களாகவும் இப்படிலாம் இருக்காங்களே சார், எப்படி சார் இது சாத்தியம்? எங்க பிள்ளைங்க அந்த மாதிரி இல்லையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க.
நான் சொன்ன அடுத்த நொடி சொன்னேன், உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. We are living for the next generation அப்படின்னு சொன்னேன். அப்படியா சார், எங்களால் அது முடியாது சார் அப்படின்ட்டு உட்காந்துருச்சு. ஏன்னா 18 வயசான இருக்கிற வீட்டுக்கு நீ மேஜர் ஆயிட்டா போய் வேலை சம்பாரிச்சு இருக்கிற வீட்டுக்கு காசு விடுறாமா யார் அப்பம் பிள்ளைகிட்ட சொல்லுவோம். அந்த மாதிரி நாடுகளை நான் இது வரைக்கும் 27 நாடுகளில் ஒரு நிகழ்த்தவன் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். 18 மணி நேரம் பயணம் ரிட்டர்ன் ஆகி வர்றோம். பெண்கள் மாநாட்டுக்கு போயிட்டு ஒரு 4 பெண்கள், இந்திய பெண்கள், தமிழக பெண்கள் உட்பட 4 பேர் வந்தாங்க. என்ன அடையாளம் கண்டுட்டாங்க, என்ன வந்து பேசினாங்க. நான் என்னுடைய மனைவி அறிமுகப்படுத்தி வைத்தேன். உங்க மாநாட்டில் என்ன விசேஷம்னு கேட்டேன். ஆண்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்க உடனே சொன்னாங்க, சார் ஒரு நல்ல செய்தி இருக்கு அப்படின்னா. என்னன்னு கேட்டேன். அவங்க சொன்னதை அப்படியே சொல்றேன். மேலை நாட்டு பெண்கள் மாநாட்டு தலைவியினுடைய நடை உடை பாவனைகளை, ஹை ஹீல் செருப்பு, லிப்ஸ்டிக், நுனிநாக்கு ஆங்கிலம் இதெல்லாம் பார்த்து நம்மவர்கள் வியந்து போய் பார்த்து கொண்டிருக்கும் போது மாநாட்டு தலைவி இந்திய பெண்கள் எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டுட்டு எங்கிட்ட வந்தாங்க. அவங்க ஆங்கிலத்தில் சொன்னதை நான் அவங்ககிட்ட தமிழ்ல சொல்றேன் சார். அவங்க என்னிட்ட சொல்றாங்க, உங்களிடம் நாங்கள் தோற்று போய்விட்டோம். எப்படி எங்கள்கிட்ட நீங்க தோற்று போனீங்கன்னு நான் கேட்டேன். உலகமே போற்றுகின்ற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உடன்பாட்டை நாங்கள் உடைத்து விட்டோம், நீங்கள் உடைக்கவில்லை. நிபந்தனையற்ற அன்பு இன்றி மனநலம் நோயாளிகளாக மாறி மருத்துவர்களிடம் செல்கின்ற அமெரிக்கர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. உங்களுக்கு எனது பாராட்டுகள்னு சொன்னாங்க சார். யோசித்து பாருங்க, எத்துணை உண்மை. கண்ணதாசன் தான் இங்கேயும் கூப்பிடணும். பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம், முறையாக வாழ்வோருக்கு எது நாகரீகம், முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். முன்னோர்கள் என்ன சொன்னாங்க, ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொன்னாங்க. இதுதான் வாழ்க்கை. அப்போ குடும்பங்கிறதுல இருந்துங்க, பிரச்சனை இல்லாத குடும்பம் உலகத்துல கிடையாது. பிரச்சனை இருக்கும். ஆனா குடும்பத்துல பிரச்சனை வரும்போது கடைசி வார்த்தை என்னுடையதாக இருக்க வேண்டும் என்று மனைவியும், கடைசி வார்த்தை தன்னுடையதாக இருக்க வேண்டும் என்று கணவனும் நினைத்தால், வார்த்தைகளால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களை போல என்று அது முடிவே இல்லாமல் போய்விடும். அப்ப என்ன செய்யணும்? கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்க வேண்டும். அப்போதுதான் குடும்பம் ஜெயிக்கும். நம்முடைய எண்ணம் குடும்பம் ஜெயிக்க வேண்டும் என்பதுதானே ஒழிய நம்மில் யார் ஜெயிப்பார்கள் என்பது அல்ல. அந்த காலத்திலையும் பிரச்சனை இருந்துச்சு. இலக்கியத்துல எல்லாம் பெரியவங்களா இருக்கிறீங்க, அருமையான பதிவு ஒன்றை சொல்றேன், நீங்களே புரிஞ்சுக்கணும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை, விவசாய குடும்பம். கணவன் சாப்பிடாம கோவத்தோட வயலுக்கு போயிடுறான். இலக்கிய பதிவு நான் சொல்லுவது சற்று கூட விரசமில்லாத பதிவு. அதனால இந்த காவல்துறை அதிகாரியான நான் பெரியவர்கள் இருக்கின்ற இடத்திலே குடும்ப நன்மை கருதி பதிவு செய்கின்றேன். அங்கிருந்து படிங்க. அங்கிருந்து வர்றான், எப்படியாவது இந்த பொண்டாட்டிகிட்ட திரும்ப சண்டை போட்டு நம்ம தான் நியாயம்னு சொல்லி உணர்த்தணும்னு வர்றான். இவன் ஒரு முடிவோடு இருக்கான். குழந்தை அழுவுது, தொட்டில போட்டு ஆடிட்டு இருக்கான். வந்த உடனே கேட்கறான், ஏண்டி குழந்தை அழுவுதுங்கிறான். தெரியலங்கிறான். நீ அடிச்சியா அப்படிங்கிறான். வம்புழுக்கணும்ல. உடனே அவ சொல்றா, ஐயோ உன் பிள்ளைய நான் அடிக்கல, நீ வேணா கண்ணத்தை பாரு, என்னுடைய விரல் எல்லாம் பதிஞ்சிருக்கான்ட்டு. அதை எப்படி தெரியுமா சொல்றா? யாரும் அடிக்கவில்லை, ஐவிரலும் பதியவில்லை, தானே அழுகின்றான், தம்பி துணை வேண்டும் என்று. சண்டையே முடிஞ்சு போச்சு. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்தா மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. சாப்பிட வாங்கன்னு மனைவி கூப்பிட்டா நீ சாப்பிட்டியாமான்னு கணவன் கேட்டா சண்டை முடிஞ்சு போச்சு. இது இல்லாம each has got what the other has not, each complete the other and completed by the other. ஒருவருக்கு இல்லாதது ஒருவரிடம் இருக்கின்ற காரணத்தினால் இயற்கையாக 2 பேரும் இணையும் போது அது முடிவு பெறுகிறது, நிறைவு பெறுகிறது என்பதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவமே. இதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டும். வள்ளுவர் என்ன சொல்றாரு? உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோட எம்மிடை நட்பு. உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள நட்பு என்னவோ அதுதாண்டா கணவன் மனைவி உறவுங்கிறார். குறுந்தகல ஒரு அற்புதமான பாட்டு, தமிழறிந்த வாதியார்கள் ஆசிரியர்களை நான் பார்க்கின்றேன். யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வளி அரிதும் செம்புல பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இது பாடல். பொருள் என்ன தெரியுமா? செம்மண் நிலத்துல மழை பெஞ்சிச்சுன்னா சிகப்பு கலரும் தண்ணியும் சேர்ந்து சிகப்பா ஓடாது, திரும்ப பிரிக்க முடியாது இல்ல. கணவன் மனைவியின் நீ தேர்வு பண்ணி திருமணத்தின் மூலம் இணைந்து விட்டால் அந்த பிரிக்க முடியாத மண்ணும் தண்ணியும் மாறிட உன்னோட வாழ்க்கைன்னு சொன்னவன் தமிழ 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அடிதாங்கும் அளவையின்றி அனலன்ன வெம்மையால் கடியவே கணங்குழாய் ஆங்கோர் காட்டுள்
துடியடி கயந்தலை குலுங்கிய சின்னீரை பிடி ஊட்டி பின் உண்ணும் களிறு. இது கலித்தொகை பாட்டுகள், அர்த்தத்தை மட்டும் சொல்றேன், ஆச்சரியப்படுவீங்க. களிறுனாக்க ஆண் யானை, பிடின்னா பெண் யானை. 2 யானை, கணவன் மனைவி, ஆண் யானையும் பெண் யானையும் தண்ணி இல்லாம கோடை காலத்துல ஓடுது. உயிரே போயிடும் போல இருக்கு. காணல் நீரை தண்ணி நினைச்சு ஓடி ஓடி சாக போற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. ஒரு குட்டையில தண்ணி கொஞ்சம் இருக்கு, 2 போகுது. 2 துதிக்க வைக்க, எது சாப்பிடுதோ அது அதான் உயிரோட இருக்கும், இன்னொன்னு செத்துரும். தண்ணி குறையவே இல்லை, 2 துதிக்க வச்சிருக்க. ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கின்ற அன்பை ஆண் யானையும் பெண் யானையும் பார்த்துவிட்டு அது 2 கண்ணில் தண்ணீர் வருது. அதற்கு அப்புறம் கூட பிடி ஊட்டி, பெண் யானைக்கு ஊட்டி விட்டுத்தான் மீதம் இருந்ததை களிறு உண்டது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். ஒரு மனைவியை கணவன் எப்படி பார்த்துக்கணும் நினைச்சு பாரு. எத்தனை பேர் நாம் மனைவியை இப்படி பார்த்துக் கொள்கிறோம்? பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு. மாதா மரிக்கின் மகன் நாவின் நற்சுவை போம், தாதா எனில் கல்வி தான் அகலும், ஓதி உடன் வந்தோர் மரிக்கின் தோல் வழி போம், மனையாளந்தோ இவை யாவும் போம். என்ன அர்த்தம்? அம்மா செத்து போனா வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்காதான், அப்பா செத்து போனா படிப்பை தொடர முடியாதான், கூட பிறந்தவன் செத்து போனா வலிமை போயிடுமா, மனைவி செத்து போனா இது எல்லாமே போயிடுமா. அவன் என்ன சொல்றான் அடுத்தது? நீரின் அருமை கதிரில் தெரியும், நிலத்தின் அருமை பயிரில் தெரியும், பணத்தின் அருமை வறுமையில் தெரியும், படிப்பின் அருமை அறிவில் தெரியும், தந்தையின் அருமை பண்பில் தெரியும், தாயின் அருமை அன்பில் தெரியும், மகனின் அருமை நேசத்தில் புரியும், மகளின் அருமை பாசத்தில் புரியும், மனைவியின் அருமை இவை அனைத்திலும் தெரியும். ஆனால் அவள் இறப்பிற்கு பின்பே இந்த ஆண்களுக்கு புரியும். நினைச்சு பாருங்க, இருக்கும் போதே மனைவியை கொண்டாட வேண்டும் என்பதற்காக நம்முடைய மூத்தவர்கள் என்னவெல்லாம் சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்று. இப்படிப்பட்ட குடும்பங்கள் இருந்தால் வீடு நன்றாக இருக்கும், நாடு நன்றாக இருக்கும், பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். நான் பேச ஆரம்பிச்சு 50 நிமிஷம் இருக்கு, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 1 மணி நேரம். இப்போ நல்ல குடும்பம் வேணும்னு சொல்லிட்டு பேசிட்டேன். அறிவுள்ள பிள்ளைகள்னு சொன்னேன். அது என்ன? பிள்ளைங்க அறிவா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனா எல்லா பிள்ளைகளும் அறிவா இருக்கா? ஏன் இல்லை? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, being a positive role model is the fastest and most powerful way to teach children because children do not hear your words as deeply as they feel your actions. தமிழ்ல சொல்லணும்னா, இந்த பிள்ளைங்க எல்லாம் நீங்க சொல்றத கேட்கலாம், ஆனா நீங்க செய்யறத செய்யுமா. நம்ம என்ன நினைச்சுக்கோம், நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நம்ம 200 மார்க் வாங்கணும், நான் புத்தகத்தையே தொட மாட்டேன், ஆனா நீ படிக்கணும், நான் ஒழுக்கமா இருக்கணும் இல்லையா, நீ ஒழுக்கமா இருக்கணும். இப்படி சொல்லி சொல்லி வளர்த்து நம்ம கற்பனையில் என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம சொல்றத பிள்ளைங்க கேட்கணும். 35 ஆண்டுகள் காவல்துறை உயரதிகாரியாக பணிபுரிந்த நான் இன்று நாடறிந்த பேச்சாளனாக இருக்கிறவன் உங்களுடைய நலன் கருதி இந்த புத்தக திருவிழாவை பதிவு செய்கிறேன். நீங்க பேசுறத சொல்றத பிள்ளைங்க செய்யாது, செய்யறத தான் செய்யணும். ஒரே ஒரு நொடியில உங்கள்கிட்ட நிரூபிக்க என்னால முடியும். எப்படி தெரியுமா? ஆல் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ரைஸ் அப் யுவர் ரைட் ஹேண்ட். எல்லா பெற்றோர்களும் உங்களுடைய வலது கையை தூக்குங்க. எல்லாரும் தூக்கிட்டீங்க, வெரி குட். அப்படியே வச்சிருங்க ஒரு நிமிஷம். இது எதுக்காக தூக்க சொல்லியிருக்கேன்னா, நீங்க சொல்றத கேட்காது, செய்யறது தான் செய்யும்னு. ப்ளீஸ் டச் யுவர் ஃபோர் ஹெட், நெத்தியை தொடுங்க, ஆள்காட்டி வரலால. ப்ளீஸ் டச் யுவர் நோஸ் டிப், ப்ளீஸ் டச் யுவர் சீக், அப்படியே கையை வைங்க. ப்ளீஸ், யாரும் எடுக்கக்கூடாது. ப்ளீஸ் டச் யுவர் சீக்னு கன்னத்தை தொட சொன்னேன். நான் தொட்டது முகவாய தொட்டேன். நீங்க அத்துணை பேரும் நான் செய்ததைத்தான் செய்தீர்களை ஒழிய சொன்னதை ஒருத்த கூட செய்த. அப்படியே குமிஞ்சுட்டா போல செய்தல் தான் பிள்ளைகளினுடைய மூல குணம். குழந்தை பிறக்கும் போதுல இருந்துங்க, நீங்க சிரிச்சீங்கன்னா அது சிரிக்கும், நீங்க அழுதீங்கன்னா நீங்க அழுவும், நீங்க குடிச்சீங்கன்னா அவன் குடிப்பான், நீங்க கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா அவன் கெட்ட வார்த்தை பேசுவான், நீங்க பொய் பேசுனீங்கன்னா அவன் பொய் பேசுவான். இதுல எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம், அது வேற. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் புள்ள இருக்கும். அது மட்டுமல்ல நண்பர்களே, மிகப்பெரிய உளவியலாளர் மேடம் ஜெனிகோல் என்பவர் பதிவு செய்கிறார். புள்ள பிறக்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டு பிறக்குது அப்படிங்கறது அப்பா அம்மாவுக்கு சொல்ற மாதிரி அதை அப்படியே பதிவு செய்யறார். புள்ள பிறக்கும் போது சொல்லுதான், என்னுடைய வருகையை இந்த பூமி பந்து உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, என்னுடைய வருகையை இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? நாளை நான் எப்படி இருப்பேனோ அப்படித்தான் இந்த உலகமும் இருக்கும்.
என்னுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திற்கு ஒரு கொடையாக வளர்த்திடுங்கள். அம்மா பாட்ட சொல்லுதான். ஒரு சுமையாக நீ புள்ளைய பெத்தனா என்ன ஒழுங்கா வளர்க்க வேண்டியது உன் வேலைடான்னு சொல்லுதான் புள்ள. உண்மையிலே பண்ண. அப்போ இதான் சொல்றாங்க எல்லாருமே, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. பெற்று கொடுப்பது தாயோட வேலையா, அவனை பெரியவனாக்குறது அப்பாவோட வேலையா. நம்ம என்ன நினைக்கிறோம், எல்லாமே அம்மாவோட வேலை. அது மட்டும் இல்ல, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்கிறார் வள்ளுவர். உதவின்னு சொல்லுங்க, நன்றின்னு சொல்றாரு. கவனிங்க பாருங்க. நான் அப்படி பண்ண என் பிள்ளைய வளர்க்கறதுக்கு இப்படி தியாகம் பண்ணங்கிறியா, அதெல்லாம் தியாகம் இல்லடா, பெத்தது நீனு, அவனை ஒழுங்கா வளர்க்கறது நீ அவனுக்கு செய்யற நன்றி. பெற்றோர்கள் என்ற பெருமையை உனக்கு கொடுத்தது நன்றி. அதே பிள்ளைக்கு சொல்றாரு பாருங்க, பிள்ளை பெற்றோர்களுக்கு ஆற்றுகின்ற உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல்லுன்னு முடிச்சிட்டார். இதுல இருந்து என்ன தெரியுது, புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே, அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்ததே. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பவர்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் தான். ஒரு சாதாரண நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று சொல்லுகிறார் விவேகானந்தர். எழுதுகிறார், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராதவும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். அம்மாவையும் விட்டு வைக்கல. அப்போ ஒரு சாதாரண மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய் என்று மகாத்மா எழுதுகிறார் சத்தியசோதனை புத்தகத்திலே. ஒரு சாதாரண சிவாஜியை சத்ரபதி சிவாஜியாக, வீர சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய் என்று சிவாஜி பதிவு செய்கிறேன். ஏன் அவ்வளவு தூரம்? இது எரிகிறதே பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் 4ஆம் வகுப்பு படிக்கும் போது ஆசிரியை ஒரு கடிதத்தை கொடுத்து, இதை உங்க அம்மாட்ட மட்டும் கொண்டு போய் கொடு. படிச்சுட்டு அம்மா கதறி கதறி அழுகுறாங்க. ஏமா அழுகுற அப்படின்னு கேட்கிறான். ஒன்றும் அறியாத சின்ன சிறுவன். ஒரு நொடி நிதானித்து அந்த தாய் சொல்கிறாள், நீ தான் உலகத்திலே புத்திசாலி பிள்ளையாம்பா, இந்த ஸ்கூல்ல கொஞ்சம் தான் புத்தகம் இருக்கான், உன்னை நூலகத்துக்கு அழைச்சிட்டு போய், புத்தக திருவிழாக்கு வந்துருக்கீங்கல்ல, உன்னை நூலகத்துக்கு அழைச்சிட்டு போய் நிறைய புத்தகம் இருக்கிற இடத்துல படிச்சா நீ பெரிய அறிவாளி ஆயிடுவான், வாத்தியார் கூட உனக்கு இங்க சொல்லி தர்றதுக்கு அறிவு இல்லையா. அப்படியாமா அவ்வளவு புத்திசாலியா நான்ட்டு அன்னைக்கு போக ஆரம்பிச்சவன் 27 வருஷம் நூலகத்துக்கு தினம் போறான். நூலகர் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயா, காலையில திறந்துக்கன்னு படிச்சான். ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தான். அம்மா செத்து போறாங்க. கிராம போன்ல ஆரம்பிச்சு பல்பு வரைக்கும் கண்டுபிடிச்சு உலகத்தை ஒளிமயமாக்கியவன் தாமஸ் ஆல்வா எடிசன். உங்களுக்கு தெரியும். அம்மா இறந்து போனா அம்மா ஞாபகமா இருக்கேன்னு வீட்டை மாத்திரம். புத்தகத்துல இருந்து ஒரு கடிதம் கீழே விழு. எடுத்து படித்த தாமஸ் ஆல்வா எடிசன் கதறி கதறி அழிக்கிறான். அது அவங்க டீச்சர் கொடுத்த லெட்டர். அதுல என்ன எழுதியிருக்குன்னா, உங்கள் பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை, இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாது, அவனை அழைத்து கொண்டு போய் விடுங்கள். ஆனா அம்மா சொன்னது, உலகத்துல நீ புத்திசாலிடா, நீ நூலகத்துக்கு போய் படிச்சா அறிவாளியா. தாய் சொன்னதை அப்படியே ஒத்துக்கொண்ட அந்த மனதிலே பதித்து கொண்ட அந்த சிறுவன் அப்படியே செய்து காட்டினான். தான் டைரி எடுத்து என்ன எழுதுன்னு தெரியுமா, உலகத்திலேயே முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலேயே மாபெரும் அறிவாளியாக மாற்றியது படிக்காத என்னுடைய ஏழை தாயே என்று எழுதினான். நினைச்சு பாரு, ஒரு அம்மா நினைச்சா ஒரு பிள்ளையை எப்படி உண்டாக்க முடியும்? குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆர் த செகண்ட் பேரண்ட்ஸ். பெற்றோர்கள் மரத்தினுடைய வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் அதிலே பூத்து குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டிப்போம். ஸ்பெண்டிங் டைம் வித் சில்ட்ரன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than spending money on them. என்ன அர்த்தம்? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம். பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதை போல பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்பவர்கள் பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றீர்கள். காரணம், நீங்கள் அவர்களோடு நேரம் செலவு செய்வதில்லை. பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட
பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக பலமுறை பார்த்துவிட்டேன். வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தார்கள். பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் விட்டுக் கொடுப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறது என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தார்கள். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டுக் கொடுத்ததில்லை. பிள்ளைகளுக்கு முன்னால் கவலைப்படாதீர்கள். கவலைப்படுவதனால் ஒரு மனிதன் ஒரு முளத்தை நீட்டவோ குறைக்கவோ முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்கள் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும். பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். எந்த பிள்ளையா தற்கொலை பண்ணிக்கிறா பாருங்க. யாரு சொல்றது? நீங்க தானே சொல்லணும். மார்க் குறைச்சுவாங்கன்னா என்ன? 10 முறை கீழே விழுந்த பிள்ளையை முத்தமிட்டு தூக்கிய தாய் நீ 9 முறை எழுந்தவள் தானே என்று ஆறுதல் கூறினாலாம். அப்படி இருக்க வேண்டும் உங்களுடைய ஆறுதல் பிள்ளைகளுக்கு. ஒரு பிள்ளையும் தோற்று போகாது. ஒழுக்கத்தை சொல்லி 2 நிமிடத்திலே முடிக்கின்றேன். ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பதுதான் கல்வியினுடைய தலையாய குறிக்கோள். இந்த புத்தக வாசிப்பினுடைய தலையாய குறிக்கோள். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித முன்னேற்றத்தும் இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் தனி மனித ஒழுக்கத்தின் பால்பட்டது. நீ சமுதாய வீதியிலே கைவீசி நடக்கும் போது நீ மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதே. 5000 ஆண்டுகள் மரபார்ந்த இந்த இந்திய தேசத்தினுடைய பெருமையும், பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தமிழகத்தினுடைய பண்பாடும், நம்முடைய மூதாதையர்களுடைய தியாகமும், பெற்றோர்களினுடைய ஒழுக்கமும், அது மட்டுமல்ல நண்பர்களே, ஆசிரியர்களினுடைய அறிவுரையும், உங்களுடைய ஒழுக்கமும் உங்களுடனே கூட வருகிறது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்ட தேசத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். மேக்ஸ் முல்லர் சுத்தி பார்த்துட்டு சொன்னான் ஒரு தடவை, இஃப் இந்தியா இஸ் டெட் த வேர்ல்ட் இஸ் டெட் மச் பிஃபோர். இந்தியா மரணிக்குமானால் அதற்கு முன்னால் இந்த உலகம் மரணித்திருக்கும். அப்படி பண்புள்ளவர்கள் இந்தியாவிலே வாழ்கிறார்கள் என்று சொன்னவன் ஆங்கிலேயர். இதை ஏன் சொன்ன தெரியுமா? 2 மாசத்துக்கு முன்னால 10 பாத்திரம் தேய்ச்சு தன்னுடைய பிள்ளைய என்ஜினியர் ஆக்கி கணவனை இழந்த விதவை தாய் இருக்கிற சொத்துல பாதியை விழுது. கதை இல்லைங்க, நிஜம். தன்னுடைய பிள்ளைய கொண்டு போய் வேலை வாங்கி கொடுத்து சிங்கப்பூர்ல சேர்க்கிறான். 2 வருஷம் வந்தான், 2 வருஷம் பேசினான். 4 வருஷத்துக்கு அப்புறம் பேச்சே இல்லை. அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. நம்பரை தேடி பிடிச்சி வாங்கி பேசுறாங்க. எல்லா அம்மா அப்பாவும் சொல்ற மாதிரி, அப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா பேர பிள்ளைய பார்த்துட்டு செத்து போறேங்கிறாங்க. நான் சொல்றத நீ கேட்கறதா இருந்தா தான் வருவேங்கிறான். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் சொல்றத நீ கேளுங்க. என்னன்னாலும் சொல்றேன்டா. பிள்ளை பாசம் கண்ணை மறைக்கிறது. பெத்த பிள்ளை உங்களுக்கு தெரியும் தானே, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு வந்துடுறான். இந்த வீட்டை வித்துருங்கிறான், இருக்கிற நிலத்தெல்லாம் வையுங்கிறான். எங்கே போய் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு என்பதை பாருங்கள். எங்கே போய் கொண்டிருக்கிறது இந்தியா என்பதை யோசியுங்கள். நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்று பாருங்கள். ஒழுக்கத்தின் காரணமாக சொல்லுகிறேன், மற்றவற்றில் அல்ல. வந்த உடனே எல்லாத்தையும் வித்து பணத்தை கொடுங்கிறான், வாங்கிக்கிறான். கூட பிறந்த அண்ணன் சொல்றேன், ஏன்டி வீட்டை விற்கிற? செத்து போனேன்னாக்க போட்டு அழுவுறதுக்கு இடம் வேணும் இல்ல, சொன்னதா அப்படியே சொல்றேன். விசாரித்த வழக்கு. இல்ல என் புள்ள என்ன சிங்கப்பூருக்கு அழைச்சிட்டு போறான், அங்க போனா கல்யாணம் பண்ணிக்குவான், பேர பிள்ளைய பாத்துக்குவாங்கிறான். காலையில அழைச்சிட்டு வர்றாங்க 7:30 மணிக்கு திருச்சி விமான நிலையத்துக்கு. 7:30 மணிக்கு ஏர்போர்ட்ல உட்கார வச்சுட்டு உள்ள போய் டிக்கெட் எடுத்துட்டு வரேன், உட்காருங்க. உள்ள போய் டிக்கெட் எடுக்கலாமா சிங்கப்பூருக்கு கூட அந்த அம்மாவுக்கு தெரியாது, பேதை பணம். உட்கார வச்சுட்டு போனவன் 12:30 மணி ஆயிடுச்சு, வரல. மணிராஜன் ஒரு இன்ஸ்பெக்டர் என்கிட்ட வேலை பார்த்தவர், சிசிடிவில பாக்குறாரு. ஒரு அம்மா 5 மணி நேரமா உட்காந்துருக்கு, எல்லா விமானமும் வந்துருச்சு, எல்லா விமானமும் போயிடுச்சு. ஏர்போர்ட் ஆபீசர்கிட்ட போய் சொல்றாரு, என்ன 5 மணி நேரமா உட்காந்துருக்கு, அசையாம உட்காந்துருக்கு அந்த அம்மான்ட்டு ஒரு காஃபி வாங்கிட்டு 2 பேரும் போறாங்க. அந்த அம்மா சொல்லுது, நான் பசி தாங்கிக்குவேன்ப்பா, கூட்டம் அதிகமா இருக்கும் போல இருக்கு டிக்கெட் எடுக்கிற இடத்துல. எப்படி நம்புது பாருங்க அந்த அம்மா. புள்ள பசி தாங்க மாட்டான், அவனுக்கு கொண்டு போய் கொடுங்க. உன் புள்ள பேர் என்னன்னு கேட்கறாங்க, சண்முக சுந்தரம்ங்கிறாங்க. போய் பாக்குறாங்க, அவன் 11:30 மணிக்கு சிங்கப்பூர்லயே போய் இறங்கிட்டான், அம்மாவை ஏமாத்திட்டான். தான் ஏமாற்றப்பட்டோம் என்பதை தெரிந்த பிறகு அந்த தாய் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் போற வழியில வீடு, எப்படி தன் உயிரை மாய்த்து கொண்டாள் என்றால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். தாயில் இருந்துதான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி பெற்றவள் இந்த உலகத்தில் தாய் மட்டுமே. மாதா வயிறெறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ,
யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவளுடைய பெயர் தானடா தாய் என்று பதிவு செய்கிறார் விவேகானந்தர். 10 மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து நீ பிறப்பதற்கு முன்பே உனக்காக இறைவனிடத்திலே வேண்டிய ஒரே ஒரு உன்னதமான ஜீவன் இந்த உலகத்திலேயே உண்டென்றால் அது உன்னை பெற்ற தாயை தவிர யாரும் இல்லை. யோசித்து பாருங்கள், எவ்வளவு நிகழ்ச்சியா கேட்டுருக்கீங்கன்னு பார்க்கும்போதே எனக்கு தெரியுது. என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே என்று பதிவு செய்கிறான் ஆபிரகாம் லிங்கன். என்னுடைய தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்கிறார் நபிகள் நாயகம். உண்டாக்கி பால் ஊட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணர்கிறோ உணர்ச்சி கட்டீர் என்கிறான் பாரதி. தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி இரத்தத்தை பாலாக்கி வளர்ப்பவள் அல்லவா தாய். ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். நாம் நனைந்திருப்போம் மழை நீரால் அல்ல, தாயினுடைய கண்ணீரால். நீங்க யோசித்து பாருங்களேன், வீட்டிலே சோறு சுவையாக இருந்தால் நீங்க எல்லாம் சாப்பிடுவீங்க, அப்பாலாம். சோறு நன்றாக இருந்தால் பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுவீங்க. சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே உன்னை பெற்ற அம்மா சாப்பிடுவாள். வெளியில போய்விட்டு வீட்டிற்கு வருகின்ற பிள்ளை மழையில நனைந்து வந்தால் கொடை எடுத்துட்டு போயிடக்கூடாதா அப்பா, ஓரமா ஒதுங்கி இருந்துட்டு வரக்கூடாதா அண்ணன். பெற்ற தாய் தன் பிள்ளையினுடைய நனைந்த தலையை முந்தானையால் துவட்டி இந்த பாழாய் போன மழை என் பிள்ளை வெளியிலே போகும்போதா பேச வேண்டும் என்று மழையே திட்டுவார். அப்படிப்பட்ட நாடு இது. ஆனால் எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்? பூமிக்கு அடியிலே இருக்கின்ற நீரானது கிணற்றின் மூலம் முகம் காட்டுவதைப் போல, பசுவினுடைய உடலில் இருக்கின்ற பாலானது மடிக்காம்பின் மூலம் சுரப்பதைப் போல, இறைவன் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தாயை படைத்தான். இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம், சொல்ல வேண்டியது பிள்ளைகளுக்கு நாம். பெற்றோர் உறவு கூட பாதிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கின்றேன். அம்மாவை மதிக்காம அப்பாவை மதிக்காத பிள்ளைகள் என்ன பிள்ளைகள்? அச்சம் உள்ளடக்கி அறிவகத்து இல்லா கொச்சை மாந்தரை பெறுதலின் அக்கூடி எச்சமற்று ஏமாந்து இருத்தல் நலம்னா. அம்மா அப்பாவை மதிக்காத, ஒழுக்கம் இல்லாத, பொய் பேசுற, திருடுற தப்பான பிள்ளைய ஒரு அம்மா அப்பா பெத்து எடுக்கிறத விட அந்த அம்மா அப்பா பிள்ளையே இல்லாம இருக்கிறது நல்லதுரா நாட்டுக்கும் வீட்டுக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவன் தமிழன். செய்ய வேண்டியது நாம் தானே. கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் கூட 2ஆம் உலக போருக்கு பின் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு இறக்க வேண்டும் என்று நினைத்த போது தன் தாயினுடைய புகைப்படத்தை வைத்து மார்பிலை அணைத்தபடி துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு நாற்காலியிலே சரிந்து கிடந்தான் என்கிறது வரலாறு சொல்லும் உண்மை. ஏன் அவ்வளவு தூரம் இதை சொல்லி முடிக்கின்றேன்? இதை கேட்பவர்கள் யாரும் தாயை புறந்தள்ள மாட்டீர்கள், தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே சேர்க்க மாட்டீர்கள். தாய்க்கு வேண்டிய மரியாதையை நீங்கள் கொடுப்பீர்கள், உங்களுக்கு வேண்டிய மரியாதையை உங்கள் பிள்ளைகள் கொடுப்பார்கள். இந்த தமிழ் மண்ணிலே, தஞ்சை மாவட்டத்திலே, பூம்புகார் நகரத்திலே பட்டினத்தார் சோழ பேரரசனுக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு பணக்காரர், காதருந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்ற ஒற்றை வரி தந்த ஞானத்தால் தன்னுடைய சொத்துக்கள் அத்துணையின் முதலே எறிந்து விட்டு துறவு கோலம் போனுகிறார். கதை இல்லைங்க, நிஜம். எவ்வளவு அமைதியா கேட்கிறீங்க? மனைவி மறிக்கின்றால் கவலைப்படவில்லை, மக்கள் மறிக்கின்றார்கள் கவலைப்படவில்லை, பெற்ற தாய் வந்து நிற்கின்றாள். நடந்த கதை, நிஜ சம்பவம், அப்படியே பதிவு இருக்கிறது. தமிழ் மண்ணிலே தாயே துறவு வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. நீ எதற்காக மறுக்கிறாய், என்னை மறிக்கிறாய் என்பதை நான் உணர்வேன். நான் ஒரே பிள்ளை உனக்கு ஈமக்கிரியை செய்யாமல் இந்த பட்டினத்தான் சத்தியமாக பூம்புகார் நகரத்தை விட்டு போக மாட்டான். இது சத்தியம் என்று சத்தியம் செய்து கொடுத்தவர் பூம்புகார் நகரத்திலே சத்திரத்திலே தங்கி பிச்சை எடுத்து உண்டார். தன் தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்டவுடன் பதறியடித்து சுடுகாட்டிற்கு ஓடி வந்த பட்டினத்தார் பச்சை வாழை மட்டையிலே தாயினுடைய உடலை வைத்து உருகி 10 பாடல்களை பாடினார். நான் ஒரு 4 மட்டும் உங்களுக்கு சொல்றேன், நேரம் கருதி. தமிழ் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த கள்ளக்குறிச்சி, இந்த விழுப்புரத்தை பார்த்து நான் வியந்தது என்னன்னா, தமிழினுடைய சிறப்பு இந்த ழகரத்தை ஒழுங்காக உபயோகிப்பவர்கள் இந்த கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திலே தொடர்ந்து இருப்பதை நான் காவல்துறை அதிகாரியாக விழுப்புரத்தில் இருக்கும் போதே பார்த்து வியந்தவன். அதனாலதான் பாட்டை சொல்லிட்டு பொருள் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பைகள் என்ற போதே பரிந்தெடுத்து செய்ய 2 கைப்புறத்திலேந்து கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனி. பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாயே, செத்து போயிட்டிய உன்ன மாதிரி அம்மாவா நான் இந்த உலகத்துல இனிமே எப்ப பார்க்க போறேன்?
முந்தி தவம் கிடந்து 300 நாளளவும் அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து என்னை பெற்ற தாயார் தனக்கோ எரிய தளன் முட்டுவேன். அம்மா மேல எப்ப நெருப்பு வைப்பேன்? வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்டச்சிறகலிட்டு காப்பாற்றும் தாய்க்கோ விறகலிட்டு தீ மூட்டுவேன். விறகுல கூட நெருப்பு வைக்க முடியாது என்னாலங்கிறது யார் சொல்றா? துறவி. அது மட்டும் இல்ல, அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து மகிழாமல். அம்மா பிள்ளைய கொஞ்சுறாங்களா? நம்ம எல்லாரையும் அப்படித்தானே கொஞ்சுறாங்க. ருசியுள்ள தேனே அமிர்தமே செல்வ திரவிய பூமானே என்று அழைத்த தாய்க்கு அள்ளி இடுவது அரிசியோ கொள்ளிதனை வைப்பேனோ கூசாமல். முன்னை இட்டத்தி முப்புறத்திலே பின்னை இட்டத்தி தென்னிலங்கையில் அன்னை இட்டத்தி அடிவயிற்றிலே என்று ஒரு துறவி கதறினார். இன்று நடப்பது என்ன தெரியுமா? அப்பா அம்மா 2 பேரும் பிள்ளை அமெரிக்காவுக்கு அனுப்புறாங்க. ஒரே நிமிடத்திலே முடிப்பேன். நீங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் பேசுற சூழ்நிலையில கேட்கற நிலையில இருக்கீங்க. அடுத்து ஒருவர் பேச வேண்டும், அதனால் சொல்லுகிறேன். அமெரிக்காவில் போய் இருக்கான். படிக்க வச்ச அப்பா படுக்கையில படுத்துட்டாரு. போன் பண்றது கூட இல்லை. புள்ள மேல கவலை. வாடா அப்படின்னு அம்மா கூப்பிடுறாங்க, வரல. அங்க போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான். பொண்டாட்டி சொல்றதை கேட்கறான். படிக்க வச்சு வளர்த்த ஆளாக்கி அம்மா அப்பாவை மறந்துட்டான். பாடம் படிப்பதற்கு பண உதவி செய்த சித்தப்பா பேசுறாரு. செத்து போறாரா? கொல்லி வைக்கிறதுக்காக வருவியோ வரமாட்டியான்னு. இப்ப என்னால வர முடியாதுங்கிறான். ஏன்னா மனைவி சொல்றா, இப்ப நீ போக முடியாது, பிள்ளைங்களுக்கு எல்லாம் பரிச்சை நேரம், லீவு போட்டா ப்ரமோஷன் போயிடுங்கிறான். வரல, செத்து போயிரு. ஊரே சேர்ந்து திட்டுது. 1 வாரம் வைங்க, நான் வந்து கொல்லி வைக்கிறேங்களாம். செத்ததுக்கு அப்புறமும் நிம்மதியா விடல. நிஜ சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கேங்க. 4 நாள் கழிச்சு வர்றான், கொல்லி வைக்கிறான். பெரிய வீடு. அம்மா கோவத்தில் அவன்கிட்ட பேசல. வந்த உடனே சொல்றான், ரொம்ப இந்த இவ்வளவு பெரிய வீட்டில் நீ இருக்க வேண்டாமான்னு. அந்த பேதை மனம் சொல்லுகிறது, பரவாயில்ல அப்பா இறந்து போயிட்டான், போட்டுவிட்டாங்க, அதுதான் கோவத்தில் ஏதோ வராமல் இருந்துட்டான் போல இருக்கு, பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு இப்போ நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாங்கிறான், நம்மளை அமெரிக்கா அழைச்சிட்டு போவான், அமெரிக்காவை பார்க்கலாம், பேர பிள்ளைங்களெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த பேதை மனம் எண்ணுகிறது. அவன் சொல்றான், 2 கோடி ரூபாய்க்கு வித்துட்டமா, அதனால இந்த வீட்டில் நீ இருக்க முடியாது, உன்னை முதியோர் இல்லத்துக்கு அழைச்சிட்டு வந்து விடுறேன்னு கதற கதற காரிலே அழைத்து கொண்டு 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்து, நிறைய பேர் கண்ணை துடைக்கிறீங்க நான் பார்க்குறேன், முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு கண்ணாடியை கூட இறக்காம போறான். 18 மணி நேர விமான பயணம். போய் அங்கே இறங்குறான். பொண்டாட்டிக்கு என்ன வேணுமோ பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போறான். காலையில் சாப்பிடும்போது ஸ்வீட் வைங்கிறான். அப்பதான் ஞானோதயம் பிறந்த மாதிரி. தமிழ்நாட்டு பொண்ணு அங்கே இருந்தவள தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். இல்லை துக்க வீட்டில் ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுங்கிறார். கருமாதியெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டா நீ ஏன் துக்க வீடுங்கிறார். இல்ல, துக்கம் நடந்து இன்னும் 24 மணி நேரம் கூட ஆகல, நீ விமானத்துல வரும்போதே உங்க அம்மா முதியோர் இல்லத்துல இறந்துட்டாங்க. அப்படியே சரிஞ்சு உட்கார்றான். கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம். பட்டினத்தார் என்ன செய்தார்? இன்றைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? முதுமையிலே நிறைவான வாழ வேண்டும் என்றால் 40 வயது 50 வயதுல இருந்து 60 வயதுக்கு மேல நமக்கு தேவையான பொருளை சேர்த்து வைத்து கற்றுக்கொள்ளுங்கள். பெரியவர்கள் அத்துணை பேரும் அறம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கும் போது இருந்த நிலை பொருள் சார்ந்த வாழ்க்கையாக மாறி போன பிறகு இல்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை.